அம்மா என்ன கண்ணாயிரும்? மாமா எங்க? அது இப்போ வரேன்னு சொன்னாருமா. இல்ல, நீ போய் சொல்ற. என்ன சொன்னார் சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்துருவாருமா. நான் நம்ப மாட்டேன், நீ சொல்லு. என்ன நடந்தது? அம்மா அது வந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? அம்மா அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா கண்ணா புண்ணான்னு திட்டி என்னை விரட்டி விட்டாருமா. அதான் வரவே அத்து போச்சே. நீ என்னடா தூது வந்திருக்க, போடா வெளியான்னு என்னை கண்ணா புண்ணான்னு திட்டி விரட்டி விட்டாருமா. சிவா மாமா எதுவும் சொல்லலையா? அவர் எதுவுமே சொல்லலம்மா, கண்டுக்காத மாதிரி வெளில போயிட்டாருமா. எங்க போனாரு? எங்க போயிருப்பாரு? தோட்டத்து பங்களாக்கு தான். அம்மா எங்க போறீங்க? நானும் வரேன். வேண்டாம், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். இந்தாங்கப்பா. ஐயா, மாமா. மாமா இங்க தானே இருக்காரு? யாரு, சிவாவா? ஆமா. உள்ளதான் இருக்கான். அவர்கிட்ட பேசணும், நான் பேசிட்டு வரேன். நெல்லுமா. இப்போ அவனை பார்த்து பேச முடியாது, அப்புறம் வந்து பேசிக்கலாம். ஏன்? சொன்னா கேளு. நீ போயிட்டு அப்புறம் வாமா. அதான் ஏன்னு கேக்குறேன். அம்மா, ஒரு சில விஷயங்கள் உடைச்சு பேச முடியாது. நீ வீட்டுக்கு போ. ஏன், ஏதாவது முக்கியமான வேலையா இருக்காரா? நான் அவர்கிட்ட பேசி ஆகணும். இது என் வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக தான் சொல்றேன். நீ என் உயிரை காப்பாத்திருக்க. உன் மனசு கஷ்டப்பட்டா அது எனக்கு தாங்காது. வீட்டுக்கு போ. நீங்க பேசுறது எனக்கு பயமா இருக்கு. நானே மாமா என்ன கை விட்டுருவாரோன்னு வேதனையில இருக்கேன். இந்த சூழ்நிலையில நீங்களும் ஏதோ பூடகமா பேசுறீங்களே, சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? நீயும் சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேருக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாமா, நீயும் அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்பிய. சிவாவோட எம்டி அந்த பொண்ணு இந்த வீட்டில் தானே இருக்கா. அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிறத பார்த்தா சிவா மனசுல இல்லாத மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு என்னடானா அவ வீட்டையே மறந்து இங்கேயே இருக்கா. சிவாவும் இங்கே கதியா கிடக்கா. ராத்திரி முழுக்க கூத்தும் குமாளமும். சேச்சே, சொல்லவே வாய் கூசுதுமா. நம்ம ஊர்ல எப்படி இருக்காங்கன்னா சிட்டில எப்படி இருந்திருப்பாங்கன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீனா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த பட்டினத்து பொண்ணுகிட்ட நீ உன் வாழ்க்கையை பறி கொடுத்துட்ட போல இருக்குமா. நானும் சிவகிட்ட பேசி பார்த்தேன். கேம்பா, உன் முறை பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா அந்த பொண்ணோட கூத்தடிச்சிட்டு இருக்க. என்ன அதுக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா. நான் என்னமா பண்ண முடியும்? 3வது மனுஷன், என்னால எல்லையை மீற முடியல. இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன்னா அதுல நீ சம்மந்தப்பட்டிருக்க. என் உயிரை காப்பாத்தினவ நீ. நீ இன்னைக்கு இங்க வராம இருந்ததுன்னு வச்சுக்க, நானே உன்னை தேடி வந்திருப்பேன். இந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். ஐயா, என் நெஞ்ச வெடிச்சுன்னு போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பெரியவங்க, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? அழாத மீனா, இந்த கல்யாணம் என்ன மீறி நடக்காது. ஆனா சிவா முழுசா அந்த பொண்ணு கிட்ட சரண்டர் ஆயிட்டான்னு வச்சுக்க, என்னாலும் எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த விஷயத்தை நீ உங்க அப்பா கிட்டையும் பெரியாத்தாட்டையும் எடுத்து சொல்லு. சிவா வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேட்க சொல்லு. நிச்சயதார்த்தம் நடந்துச்சு வச்சுக்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இத பாரு மீனா,
நான் சொல்றத நல்லா யோசி. வீட்டுக்கு போய் பேசு. இனி உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. புரிஞ்சதா? சரிங்க ஐயா. போ. ஹலோ, குட் மார்னிங். என்ன சார், எங்க போயிட்டீங்க? இங்கே தானங்க இருந்தேன். இங்க ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்குதா? சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? ஆல்ரைட். ஆமால, தேங்க் யூ. நம்மால எங்க காணோம்? சொல்லுங்க மேடம். ஓ காட், மேடம் மேடம்னு கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை விட்டு தொலை, ஓகே? சரி சொல்லுங்க. எங்க போயிட்ட நீ? so boring without you. நீ இல்லாம எனக்கு இங்க தனியா இருக்க முடியல, போர் அடிக்குது. நீ உடனே கிளம்பி வா, உன்னை பார்க்கணும். சரி வரேன். வரான். சொல்லு, தேவாவுக்கு எங்கெங்கெல்லாம் உழவு பார்த்த, எப்பப்பெல்லாம் உழவு பார்த்த? எனக்கு தேவான்னு யாரையும் தெரியாது சார். ஏய், பொய் சொல்லாத. தேவா அனுப்பிதான் நீ எங்க வீட்டுக்கு வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, தேவா எங்க இருக்கா? சத்தியமா சொல்றேன், தேவாங்கிற பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நிஜமா உனக்கு தேவா யாருன்னு தெரியாது? சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல, என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். சொல்லு, தேவா எங்க இருக்கா? நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான் சார். எனக்கு தேவான்னு யாரையும் தெரியாது. அப்ப நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்காம என் வீட்டு கொலகாரம் வந்தா? சொல்லு, நீ தானே இன்ஃபார்ம் பண்ண? ஆமா சார். அப்ப யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த? தேவாவுக்கு தானே இன்ஃபார்ம் பண்ண? இல்ல. சரி, உன் மொபைல்ல ரிசீவ் கால், டயல்டு கால், மிஸ்டு கால் எல்லாமே எரஸ் ஆயிருக்கு. அப்படி பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமா. அப்படி யார் உன்னை செய்ய சொன்னது? தெரியாது சார். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? அப்போ விசாரிக்கிற முறையில விசாரிக்கணும். அப்பதான் உண்மையை சொல்லுவ, அப்படிதானே? சார், நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதானே சார் சொல்ல முடியும். இந்த அசைன்மெண்ட் உனக்கு யார் கொடுத்தாங்க? எனக்கு இந்த அசைன்மெண்ட் போன்ல தான் சார் வந்துச்சு. ஒவ்வொரு தடவை கால் வந்தாலும் மெசேஜ் வந்தாலும் உடனே எரேஸ் பண்ணோன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்க சார். அப்போ டீசெண்டா விசாரணை பண்ணா உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? இன்ஸ்பெக்டர். எஸ் சார். வித்தின் 2 hours தேவராஜ் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பொண்ணை எப்படி விசாரிப்பீங்களா எனக்கு தெரியாது. கூட்டிட்டு போங்க. ஏய் வா. அம்மா சித்ரா, ஏய், வெளியே போ. விடுங்கம்மா, விடுங்கம்மா என்ன. மேடம். ஹேய் சிவா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஐயோ, இது என்னது? செஸ் போர்ட் மேடம். போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஓ மை காட், ஆர் யூ கிடிங்? கல்யாண வயசுக்கே நான் ரெடியா இருக்கேன். நீ என்னடானா என்ன குழந்தையாக்கிடுவே போல் இருக்கு. விளையாட்டுக்கு வயசு என்ன வேண்டி கிடக்குது மேடம்?
எனிவே எனக்கு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. என்னோட பொழுதுபோக்கே ஜாலியா ஊர் சுத்துறது தான். சரி, நான் உங்க ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நாளாவது வாங்க ஊர் சுத்தி காமிக்கிறேன்னு கேட்டிருக்கியா? ஏங்க இது என்ன சிட்டியா கிராமங்க? இங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்காது. யார் சொன்னது? சிவாஜி படம் பார்த்திருக்கியா? அதுல ஒரு சாங் வருமே, காவிரி ஆறும் கை குத்தல் அரிசியும். ஹேவ் யூ ஹர்ட் தட் சாங்? அதுல கிராமத்தை பத்தி எவ்வளவு டீடைல் சொல்லிருக்காங்க தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா அதுல ஒரு 10% கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சிவா. ப்ளீஸ் நோ, இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃபுல்லா ஊர் சுத்திக்காமே அப்படியே நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் நான் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறேன். பாரு, எல்லாத்தையுமே நானே கேக்குறேன், நீ எதுவுமே சொல்லாத. ஓகேவா? கம் கம் கம், டைம் இல்ல. மேடம் மேடம் வா, நோ சொன்னா கேளுங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ், கம் ஆன். மேடம் சொன்னா கேளுங்க. ஏய் பாத்து மெதுவா கூட்டிட்டு போ, கால் உடைஞ்சிருக்குல்ல. சரி ஒரு செகண்ட் நில்லுங்க, நான் வண்டியை திருப்பிடுறேன். வாங்க உட்காருங்க. போலாமா? ஓகே. என்னடி அவசர அவசரமா கோயிலுக்கு என்ன இழுத்துக்கிட்டு வந்த? கோயில்ல அர்ச்சனை பண்ண, அங்கேயும் ஒரு வார்த்தை பேசல. இப்ப திரும்பி வரும்போதும் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு தெரியாதா? உன் அப்ப கோவமா இருந்தா அதுக்கு காரணம் மச்சானதான் இருக்கும். நீ சோகமா இருந்தா அதுக்கு காரணம் மாமனாதான் இருக்கும். என்ன பண்ண அந்த சிவா பையன் சொல்லு. நான் முட்டாளாயிட்டேனோன்னு எனக்கு தோணுது பாட்டி. என்ன உளர்ற? சிவா மாமா என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு பேச்சு, விலகி போனா வேற ஒரு நடத்தன. அவர் போக்கே விசித்திரமா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்ற? அவரை பத்தி கேள்விப்பட்ட விஷயம்லாம் அவ்வளவா நல்லா இல்ல. அவரோட முதலாளி ஒரு பொண்ணு, அவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. வந்தவளை நம்ம தோட்டத்து பங்களால தங்க வச்சிருக்காரு. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா பழகுறாங்க. அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அதுக்கும் மேலையான? பாட்டி அங்க பாரு பாட்டி. ஏய் ஏய் பாட்டி. சிவா, ஏய் சிவா, ஏய் பாட்டி ஏய். பாட்டி வேண்டாம் பாட்டி, விட்டுரு. சும்மாரிடி. என்ன தைரியம் இருந்தா ஊருக்குள்ள இவ இப்படி ஜோடி போட்டுக்கிட்டு தெரியவா? எல்லாம் அந்த பட்டணத்துக்காரி வசியம் பாட்டி. அவளை விடுறி. இவனுக்கு எங்க போச்சு புத்தி? ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு ஒரு கூச்ச நச்சம் இருக்க வேண்டாம்? மானங்கட்ட பையன். அவனுக்காக இங்க ஒருத்தி மாஞ்சி மாஞ்சி இருக்கிறாளேன்னு மனசுல ஒரு எண்ணெய் இருக்கிறவனா இருந்தா இப்படி எல்லாம் தெரியவானா? விடு, அவ வீட்டுக்கு தானே போவா. நேரா போய் 2ல 1 கேட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி. ஏற்கனவே மாமா நம்ம மேல ஏகத்துக்கும் கோவமா இருக்காரு. அந்த பொண்ணு முன்னாடி நீ அவமானப்படக்கூடாது பாட்டி. இல்ல கண்ணு, இந்த கன்றாவை எல்லாம் ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிடணும். இது ஆரம்பம்னு உனக்கு எப்படி பாட்டி தெரியும்? அவங்க ஃபேக்டரியில தான் இவர் வேலை பாக்குறாரு. நம்ம கண்ணு முன்னாடி இப்படி வளையம் வந்துட்டு இருக்காங்கன்னா அங்க இப்படி இருந்திருப்பாங்களோ? எல்லாம் என் தலை விதி பாட்டி. மீனா, உன் வெள்ளந்தியான மனசுக்கு நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாதுமா. இவ மட்டும் இல்ல, உனக்கு யார் துரோகம் செய்ய நினைச்சாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. பாட்டி, உன் வயால் இப்படி அபசகனமா பேச வேண்டாம் பாட்டி. மாமாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது பாட்டி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் வளர்ப்பு சோட போகல. அழுவாத.